Hi everyone, welcome back to Banu kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கருப்பு உளுந்த வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தி லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கை கால் வலி, இடுப்பு வலி, பெண்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபின்னு தாங்க சொல்லணும். கருப்பு உளுந்துனாலே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்த கழுவிக்கலாங்க. 2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. உடைச்ச உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இந்த மாதிரி முழு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல. இதை 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கப்பு மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கப்பு வந்து 250 mlங்க. இதை வந்து 2 வாட்டி நல்லா தண்ணியில கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை முழுசா வடிகட்டி இதை நம்ம காய வைக்க போறோங்க. தட்டுல ஒரு துணியை போட்டு இது ஒரு 30 நிமிஷம் ஃபேன் காத்துலயே காய விடுங்க. ஒரு 30 நிமிஷத்துலயே இது நல்லா காஞ்சிடும். ஏன்னா நம்ம டைரக்டா அப்படியே வறுத்து செய்யக்கூடாது. ஏன்னா உளுந்துல அழுக்குலாம் இருக்கும். அதனால கழுவிட்டு இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஃபேன் காத்துலயே ஒரு 30 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க. நாம ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். எக்ஸாக்டா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கையால எடுத்து பாருங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த உளுந்த சேர்த்துட்டு இதை பொன்னிறமா நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி வச்சு இதை லைட் கோல்டன் கலர்ல வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி கருப்பு உளுந்தங்களி செஞ்சிருக்கேன். சேம் ரெசிபி தாங்க. உளுந்தங்களி வந்து கொஞ்சம் பக்குவமா செய்யணும். உளுந்தங்களி செய்ய முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் அது பிக் ப்ராசஸா இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு வந்து நீங்க ஈஸியா 10 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க, இது நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நமக்கே தெரியும், வறுக்க வறுக்க லைட்டா வாசனையும் வரும். கலரும் பாருங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நாம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டுருங்க. அடுத்த சாமான்களை நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து நாம இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசியா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வெள்ளை அரிசிக்கு பதில் கருப்பு கவுனி அரிசி நீங்க சேர்த்துக்கலாம். சிகப்பு அரிசி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளை அரிசி நான் சாப்பிட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா வேணும்னா அவங்க வந்து கருப்பு கவுனி அரிசிலாம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பொன்னிறமா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்க, அரிசியோட நிறம் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்ல பொன்னிறமா இருக்கணும். இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். அடுத்து நாம இதுல 1 கப் அளவுக்கு உடைச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. உடைச்ச கடலையை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது நீங்க ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வதக்குனாலே நமக்கு கலர் ஈஸியா சேஞ்ச் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க போதும். இது நல்லா கிறிஸ்பியான பிறகு இதையும் தட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டுருங்க. இது எல்லா சாமானும் நல்லா ஆறணும். இந்த எல்லா சாமானும் நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. சூடாவே சேர்த்துறாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து இதை ஃபைன் பவுடரா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நல்ல ஃபைன் பவுடரா இருக்கணும். கொஞ்சமா கொரகொரப்பாவும் இருக்கவே கூடாது. இப்ப நாம இதுல இனிப்புக்கு 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சுத்தமா இருக்கிறதுனால அப்படியே சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனா நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யுங்க, நமக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். இதையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, இது எல்லா சாமானும் நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து நாம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல பேன் சூடான பிறகு 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நீங்க நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்க்கலாம், இல்ல பாதி நெய் இல்ல பாதி நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு தீயை அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த உளுந்து பொடியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூடான எண்ணெயை கலந்துட்டே வாங்க. அப்போதான் வந்து நமக்கு அந்த வெல்லம்லாம் சீக்கிரம் உருகி நமக்கு கையில பிடிக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூடான எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனாலேயோ இல்ல கரண்டியாலேயோ இதை கலந்து விடுங்க. பாத்துங்க, எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கும். கையில ஏதாவது பற்ற போது
மெதுவாவே இத ஸ்லோவா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கையாலேயே இப்ப கலக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்துங்க, ரொம்ப எண்ணெய் வந்து சூடா இருக்கும். நீங்க சடனா அப்படியே எண்ணெயில கை வச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சைடு கார்னர்ஸ்ல இருந்து கலந்து விட்டுட்டே வாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி ஆயிடும். கையில நமக்கு பிடிக்கிற மாதிரி வரும். உருட்டுனீங்கனாலும் நமக்கு நல்ல மணல் மணலாவே இருக்கும். இந்த சமயத்துல நான் இதுல கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. ஆனா முந்திரி பருப்புலாம் சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதையும் சேர்த்துட்டு பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. கையை கழுவிட்டு கொஞ்சமா கையில நெய் தடவிக்கோங்க. இப்போ நாம லட்டுவை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன லட்டுவாவும் போடலாம், இல்ல பெருசு பெருசாவும் போடலாங்க. இந்த மாதிரி லட்டுவா உருட்டிக்கோங்க. நீங்க சப்போஸ் இந்த மாவு வந்து உங்களுக்கு லட்டுவா உருட்ட வரல அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடான நல்லெண்ணெயை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டுற பதத்துக்கு வந்துடும். ஆனா இந்த மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. இதே அளவுகளோட செய்யுங்க. உங்களுக்கும் இந்த உளுந்து லட்டு சூப்பராகவே வரும். இதை நீங்க 2 வாரம்னாலும் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.